தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குங்க. அதுக்கு இந்த கூத்தாடி எஸ்வி சேகர் ஒருத்தனக்கான அவன் திமுகவில் கொடுக்குற காசுக்கு அதிகமாகவே கூறான். ஏண்டா ஒரு பெண்ணு அவங்களுக்கான வசதி இல்லைன்னு தான் அது வெளியே திரும்ப போகிறதுக்கு கருவாக்காட்டு பக்கம் போகுது. அங்கே போனால் நீங்கள் இப்போ கொண்டுடுவீங்க, கற்பழிச்சு கொண்டுடுவீங்க. இது நியாயமாடாது. உன் பொண்ணு உன் பொண்டாட்டி அந்த மாதிரி வேணா செஞ்சிருந்தா அதே வார்த்தை நீ சொல்லிவாடா? தெருவில் மட்டும்தான் விளக்கு போடுவாங்களாம், புதருக்குள்ள விளக்கு போட மாட்டாங்களாம். ஒன்னு யாரா விளக்கு பிடிக்க சொன்னது? நீ ஏற்கனவே அதிமுகவில் கடந்த கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பிஜேபியில் கடந்த, இப்போ திமுகவில் இதை கொடுக்குற 200 ரூபாய்க்கு பேசுற. எதுக்கு பேசுற? உனக்கு ஏதாவது தொகுதி இது கொடுப்பான்னு நினைக்கிற? ஒன்றும் கொடுக்க மாட்டானோ. நீ பாட்டு என்னத்தை கத்துனாலும் சரிதான், உனக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்னெல்லாம் எதால அடிக்கணும்னு தெரியல. நீ அடுத்தவனை பத்தி பேசுறதும் அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறதும் இதான் பேசிட்டு இருக்க. நீ எவ்வளவு பெரிய அக்கப்போர் திருட்டு பையங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உன்னை எங்கேயுமே வச்சுக்க மாட்டானுங்க. ஆமை நீயும் ஒண்ணு. அதனால எது பேசினாலும் இனி மரியாதையா பேசு. உனக்கு என்ன தேவை நீ அதை மட்டும் தான் பேசணும். என்ன எந்த வீட்டு பிள்ளையாரு எப்படியா இறந்து போச்சுன்னா உனக்கு என்னடா வந்திருக்கேன்டா? உன்னை யாருடா அதெல்லாம் கருத்து கேட்டா? உன்னை யாரு கருவக்காட்டுக்கு லைட்டு போட சொல்லு, இங்க போட சொல்லு. பெண்கள் பாதுகாப்பு வேணும். எருமட்டு பேல எவ்வளவு உயிர் ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். கற்பழிப்பு, கொலை, கொள்ளன்னு நடுரோட்டில் போட்டு சென்னையில் வெட்டுறான். அதை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. நீ இனிமேல் தேர்தல் வருதுங்கிறதால உனக்கு ஏதாவது தொகுதி கொடுப்பானோ சீட்டு கொடுப்பானோ அப்படிங்கிறதுக்காக கூற. உனக்கு இதுதான் மரியாதை, புரியுதா இல்லையா? உன்னெல்லாம் நேரில் பார்த்துன்னு வச்சுங்க, எதால அடிப்பண்ணே தெரியாது. மானங்கட்ட பயல. உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை வேணும், 5-10 வேணும்னாக்கா நீங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்களா? ஏண்டா நீ எப்பேற்பட்ட அக்க போறன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே ஆவின் பாலுக்கு நீ பிரச்சனை பண்ணிட்டு கிடந்த, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க. அந்த மாரி ஒரு பிராடு பயணி நீ தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது.